இந்த உலகத்துல ஒருத்தன் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா இருக்க மாட்டாரு. ஆனா அவங்க கிட்ட தான் பணம் கொட்டி கிடக்கும். நம்ம கூட ஒரு சில டைம் யோசிச்சு இருப்போம், இவன் நிஜமாலுமே முட்டாள் மாதிரி நடிக்கிறானா என்று. ஆனா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அவன் அந்த அளவுக்கு ஜீனியஸ் இல்லை. ஆனா எப்படி? ஏன்னா இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா புத்திசாலியா இருக்கிறதுனால கூட அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியாம போகுது. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, இன்டெலிஜென்ட் மைண்ட் செட் வர்சஸ் ஆவரேஜ் பர்சனோட மைண்ட் செட். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அதுவும் குறிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவது எப்படி? பணக்காரங்க எப்பவுமே பணத்தை சேர்த்து வைக்க மாட்டாங்க, மாறாக பணத்தை வேலை செய்ய வைப்பாங்க. இதை பண்ண ஆட்டோமேட்டிக்கா பணம் கைக்கு தானா தேடி வரும். பணம் சம்பாதிக்கணும்னா நல்ல ஹை வேல்யூ கோர்ஸ் எடுத்து படிச்சு ஒரு நல்ல கம்பெனியில ஹை போஸ்டிங்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன பிசினஸ்ல ஆரம்பிச்சு பெரிய பிசினஸா எலாபரேட் பண்ணாலே போதும், பணம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வந்து சேரும். இதற்கான ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னன்னா, thinking in the terms of qualifications versus average people. இந்த பரந்துபட்ட உலகத்துல ஆரம்பத்துல இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல 100 மதிப்பெண்கள் எடுத்தாதான் நல்ல காலேஜ் கிடைக்கும், காலேஜ்ல அதிகமா ஸ்கோர் பண்ணாதான் நல்ல கம்பெனில வேலை கிடைக்கும்னு ஓடிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நம்ம ஸ்கூல்லையோ காலேஜில் ஆவரேஜா மார்க் ஸ்கோர் பண்ண நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுவோம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதிகபட்சமா 100 மார்க்கை தாண்டி பரீட்சையில ஸ்கோர் பண்ண முடியாது. உலகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஸ்டீவ் ஜாப்ஸ் பெருசா எதுவும் படிச்சிருக்க மாட்டாரு. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் பட்டியல இருக்காரு. அப்படி நல்லா படிச்சா நம்ம பிளானர் ஆக முடியுமா? சான்ஸே இல்லை. இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் அவங்க திரும்ப திரும்ப தன்னோட குவாலிஃபிகேஷனை வளர்க்கறதுக்கு மென்மேலும் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மைண்ட் செட் தான் அவங்க பிளேனர் ஆக முடியாம தடுக்குது. ஏன்னா அவங்க என்னதான் அப்படி பார்த்தா கூட நிக்கோலா டெஸ்லா ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். பட் அவர் கண்டுபிடித்த பொருளுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்காததால அவர் சாகும்போது வறுமையில வாடினாரு. அகாடமிக்கல் இன்டெலிஜும் ஃபீல்டு நாலேஜும் பெருசா நம்மளுக்கு பினான்சியல் ஃப்ரீடம் கொடுக்காது. பட் இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் சேம் டைமென்ஷன்ல தான் திங்க் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு ரியல் நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்காது, ஒன்லி அகாடமிக்கல் நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். அவங்க எப்பவுமே டிகிரி குவாலிஃபிகேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷனை பத்தி மட்டும்தான் திங்க் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஒரே ஆளா செய்யலாம்னு யோசிப்பாங்க. ஆனா டைம், ஸ்கில்ஸ், மணி இந்த மூணையுமே லீவரேஜா யூஸ் பண்ண சூலமா பணக்காரராக முடியும். இதுதான் உண்மையான அச்சீவ்மெண்ட். உண்மையான பினான்சியல் ஃப்ரீடம் வேணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. இதுல போகஸ் பண்ணி ஒர்க் பண்ண பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியும். அது எதுன்னா, Financial intelligence, protecting legally, people management, psychology and emotional intelligence, networking. Fight in failure எதிராக ப்ரிப்பேரிங் சொல்யூஷன். நம்ம ஒரு மிகப்பெரிய மேசை உருவாக்கி அதுல 2 விதமான பீப்புளை இன்வால்வ் பண்ணி பார்ப்போம். அந்த மேசை கடந்து போனாங்கு அவர்களுக்கு புதையல் கிடைக்கும். முதலில் இருக்கிற நபர் இன்டெலிஜென்ட் பர்சன் மற்றும் இரண்டாவது இருக்கிற நபர் ஆவரேஜ் பர்சன். இந்த 2 பேர்ல யாரு முதல்ல அந்த மேசை கடந்து அதுல இருக்க புதையலை அச்சீவ் பண்ணுவாங்க? இந்த கட்டத்துல முதல் நபர் ப்ராப்பரா பிளானிங் போட்டு அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இரண்டாவது இருக்கிற நபர் எதை பத்தியும் யோசிக்காம உள்ள போயிடுவாரு. அங்க போய் ப்ராப்பரா திங்க் பண்ணாம கன்ஃபியூஸ் ஆனாலும் உள்ள போய் அங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்டு திக்கி திணறி அவரை கத்துக்கிட்டு பல தடங்களை தாண்டி எப்படியோ அதை அடைய ட்ரை பண்ணுவாரு. கடைசியில அந்த புதையல் அடைஞ்சிடுவாரு. ஆனா முதல்ல இருக்கிற நபர் பல பிளான் போடுவாரு, ப்ராப்பரான டைமுக்காக காத்திருப்பாரு. கடைசி வரைக்கும் பிளானிங் போட்டுட்டு கடைசி வரைக்கும் உள்ள போகாம இருப்பாரு. இவர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற டைம்ல
இரண்டாவதாக இருக்கிற நபர் அந்த புதையலை அடைஞ்சிடுவாரு. இந்த எக்ஸாம்பிள் எதை குறிக்குதுன்னு தியரிட்டிக்கல் நாலேஜ் மற்றும் பிராக்டிக்கல் நாலேஜ் இதற்கான வித்தியாசத்தை குறிக்குது. வியாபார உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கல் நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ஆரம்ப கட்டத்தில் நம்ம ஃபெயிலியர் சந்திச்சாதான் இறுதி கட்டத்தில் நம்மளால ஜெயிக்க முடியும். சேசிங் பொசிஷன் வர்சஸ் சேசிங் அசெட் இன்டெலிஜென்ட் பர்சன் எப்பயுமே பொசிஷன் மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவங்க ஒரு கம்பெனியில எப்பயுமே ஹை பொசிஷன் மட்டுமே எதிர்பார்ப்பாங்க. அங்க எவ்வளவு கம்மியா சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் இங்க சொல்றதுக்கு கெத்தா ஒரு ஹை பொசிஷனை எதிர்பார்த்து காத்து இருப்பாங்க. ஒரு கம்பெனிக்குள்ள என்னதான் ஹை பொசிஷன் இருந்தாலும் அதுல லிமிடெட் சேலரின்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி பெருசா எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனியில எவ்வளவு ஹை பொசிஷன் இருந்தாலும் கம்பெனியை பொறுத்த அளவுக்கு அவங்க வெறும் எம்ப்ளாய் தான். ஆரம்ப கட்டத்துல அவங்க சின்ன எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாலும் இது 2-3 மாசத்துக்கு நல்லா காசு சம்பாரிச்சு பிசினஸ்ல போடணும்னு நினைப்பாங்க. போக போக அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்க்கிளையும் பிரேக் பண்ணாம அந்த லிமிடெட் சேலரியிலேயே ஓடிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களால பெருசா எந்த அசட்டுமே வாங்க முடியாது. ஆரம்ப கட்டத்துல 2-3 வருஷத்துல நல்லா சம்பாதிச்சு பிசினஸ் ரன் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. ஆனா அந்த 2-3 வருஷத்துல அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிற மைண்ட் செட் போயிடும். ஏன்னா அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுடைய ஃபேமிலி செலவுக்கு எம்ஏ கட்டுறதுக்குமே சரியா போயிடும். அதனால அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க சரியான பண வசதி இருக்காது. அதுவும் இல்லாம ரிஸ்க் எடுக்கவும் மனசு வராது. இது ஒரு ஆவரேஜ் பர்சன் பிசினஸ்ல ரன் பண்ணிட்டு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் லாஸ் ஆனாலும் போக போக கத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய அசட்டை பில்ட் பண்ண பார்ப்பாங்க. அந்த அசட் மூலமாக போதுமான அளவுக்கு அவங்களுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கும். அவங்களும் வெல்த்தியான பர்சனா மாறிடுவாங்க. இதைத்தான் பிரேக்கிங் எம்ப்ளாய்மெண்ட் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இது மூலமா அவங்க பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.